கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னி ராசிக்கான வீடியோ. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, நான் இந்த ஆங்கில புத்தாண்டை இந்த வீடியோ தொகுப்பில் பார்த்தீங்கன்னா இரண்டாக பிரிச்சுக்கிட்டு நான் பலன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து மே மாத காலகட்டம் வரலும் ஒரு வகையான பலன்களாகவும், மே மாத காலகட்டத்திலிருந்து டிசம்பர் மாத காலகட்டம் வரலும் ஒரு வகையான பலன்களாகவும் நான் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கொடுத்துட்ருக்கேன். எதுக்காக இதை கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த வருடத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 பயிற்சியானது நடக்க இருக்கு. ராகு கேது பயிற்சி, அடுத்தது குரு பயிற்சி, அடுத்தது சனி பயிற்சி. இந்த 3 பயிற்சிகளும் நடக்க இருக்கு. அது எப்போ நடக்க இருக்குனாக்கா, மே மாதம் 14ஆம் தேதியானது குரு பயிற்சியும், மே மாதம் 18ஆம் தேதி காலகட்டங்கள் ராகு கேது பயிற்சியும், மார்ச் மாதம் 29ஆம் தேதியானது சனி பயிற்சி நடக்க இருக்கு. அப்போ முதல் ஆஃப்ன்றது ஒரு வகையான அமைப்புகளும் ஏற்பட போகுது, அடுத்த ஆஃப்ன்றது ஒரு மாதிரியே ஏற்படுறதுனால 2 விதமாக பிரித்து சொன்னேன். ஆனால் இதில் உங்களுக்கு 2 விதமாக பிரித்து சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லை அப்படின்றத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன் சார் மற்ற ராசிக்காரர்களுக்கு சொன்னீங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் பிரித்து சொல்ல வேண்டாம்னாக்கா, இந்த 2 அமைப்புகளுக்குமே ஒருவித்த கருத்துக்கள் தான் பலன் கொடுக்க போகுதுன்னு மட்டும் தெளிவாக சொல்ல விரும்பலாம். காரணம் என்னன்னு சொல்லட்டுங்களா, உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஜனவரி மாதத்திலிருந்து மே மாத காலகட்டம் வரலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க போகிறார். அப்போ 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் காலகட்டத்தில் ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்ற மாதிரி உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் தொழில் ரீதியான வாய்ப்புகளும் குடும்ப மேன்மைகளும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக ஆண்டின் தொடக்கங்கள் தொடங்க போகுது. அது மட்டும் போதான்னு ஒரு சனி பகவானும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சனி பகவான் இருக்கிறது யோகமே. அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 7ஆம் இடத்துலையும் கேது பகவான் ராசியிலையும் இருக்கிறதும் பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது. இதுவுமே இந்த பயிற்சிக்கு பிறகு மாறப்போகுதுங்க. அதனால இந்த ஆண்டின் தொடக்கமானது குருவின் பரிபூர்ண பார்வையில் நீங்கள் இருக்க போறீங்க. ஆண்டின் தொடக்கத்துக்கு வந்து மே மாத காலகட்டத்துக்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு குரு போனாலும் சனி பகவான் உங்க ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்க போறார். ராகு கேதும் பயிற்சி அடைய போதுங்க. அப்ப சமசப்தமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்கன்ற விதிங்க. அதுல தெளிவா சொல்ல வரேங்க. ஆனா 2 விதமா ஒரு நிகழ்வுகள் நடக்க போகுது. அதாவது முதல் ஆஃப்ல பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர தேவைகளும் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாகவும், மே மாத காலகட்டத்தில் பொருளாதார ரீதியான ஒரு அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக 2ஆ பிரித்து சொல்லலாம். அப்ப இந்த வருடத்துல உங்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பெரிய லெவல்ல உங்களுக்கு இழப்புகள் மட்டும் இல்லை அப்படின்றதுங்க. நீங்க எண்ணம் போல் வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்களா இருந்துட்டு இருப்பீங்க. இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா ராசிகர்களுக்கும் இல்லாத ஒரு வரப்பிரசாதமா அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த அமைப்புகள் இந்த ஆண்டு முழுவதுமே இருக்க போதுங்க. இது எப்படிலாம் எங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, கன்னிராசி அன்பர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்துல குரு பகவானின் பரிபூர்ண பார்வை உங்க ராசிக்கு பட இருக்கனால தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு மனிதர்களா இருப்பீங்க. எடுக்கக்கூடிய சிந்தைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும். வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சில காரியங்கள் ஆண்டின் தொடக்கத்திலே நடைபெறாத கண்களார பார்க்க முடியும். அது முக்கியமாக திருமணம் 7ஆம் அதிபதியா அந்த குரு பகவான் இருந்து உங்க 9ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால வெகு நாட்கள் திருமணமாகாத நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். உங்களோட முகத்துல வந்து ஒரு பொலிவு இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு எண்ணத்துல பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தையோட பேசக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. எது நல்லது எது கெட்டதுன்றத ஒரு அமைப்புகள் நீங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்கன்ற விதிங்க. அதனால இந்த வருட காலகட்டத்தின் தொடக்கத்துல குரு பகவான் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த ஆண்டு தொடக்கமே உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்துகள் அலைமோதக்கூடிய காலகட்டமாக உருவாகும். பொருளாதார மேன்மையும் குடும்ப ஒற்றுமையும் குடும்பத்தில் சுப நிகழ்வும் சுபகாரியமும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்றது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டின் தொடக்கமாக இந்த வருடமானது இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த குரு பகவானின் பார்வையானது உங்க ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு பட இருக்கனால ஆண்டின் தொடக்கத்திலே நீங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசி அன்பர்கள் ஊரை விட்டு வெளிமாநில வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்கனாலோ அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழில் வளர்ச்சியும் தொழில் மூலியமா லாபங்களும் உங்களுக்கு பதவி 3ஆம் இடமானது பதவியை குறிக்கக்கூடிய இடங்க உயர்ந்த பதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா ஆண்டின் தொடக்கமே இருக்க போகுதுன்ற விதிங்க. அதே போல உங்க ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கனால குழந்தை செல்வம் 5ஆம் இடமானது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. குழந்தை பிறக்காத நபர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கும். குழந்தை செல்வங்கள் பார்த்தீங்கன்னா படிப்புல ஒரு நாட்டங்கள் அதிகரித்து படிப்புல அதிகமாக மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஒருவேளை
எங்கள் பிள்ளைங்களாம் படித்து முடிச்சுட்டாங்க, நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு செல்வாங்களா அப்படின்னு காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எந்த இடத்துல நீங்கள் சீட் கேட்குறீங்களோ அந்த இடத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தின் தொடக்கத்தில் மே மாதம் 14ஆம் தேதி வரலும் இந்த குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்க போகுதுன்றீங்க. அதே போல் இந்த ராகு கேது பயிற்சினால கணவன் மணி உறவுகளை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா 7ல் ராகு பகவான் இருந்தால் கணவன் மணியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதுவும் இந்த 2025 மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ராகு கேது பயிற்சி நடக்கிறாள், அதுவுமே இந்த இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தாதுன்றீங்க. அடுத்தது ஆண் தொடக்கத்தில் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. எதிரி ஸ்தானங்கள் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் அபிவிருத்திகள் ஏற்படும், தொழில் மூலிமா லாபங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களுக்கு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. வேலை வாய்ப்புக்காக எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு தகுந்த படிப்புக்கு தகுந்த ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக உருவாகும். ஒருவேளை அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருக்கீங்கன்னா அரசாங்க உத்தியோகமானது உங்கள் வீட்டின் வாயில் கதையை தட்டும். இல்லை அயல் நாட்டுகளுக்கு சென்று அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கே வாழணுன்னாக்கா மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்ன்றீங்க. அதனால் ஆண்டின் தொடக்கமானது உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த வருடமானது இருந்துட்டு இருக்கு. குடும்பத்துக்கு தேவையான வீடுமனை வாசம் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்வது, குழந்தை பாக்கியம் பெற்றெடுத்துக் கொள்வது, திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொள்வது, சொந்த பந்தத்தெல்லாம் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இது எல்லாமே இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு நடைபெற போகுதுன்றீங்க. ஆனால் ஆண்டின் பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்துக்கு தேவையானது எல்லாமே செய்து முடிச்சிருப்பீங்க. அதன் மூலிமா தொழிலில் லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு குரு பகவான் வர இருப்பார். அப்போ 10ஆம் இடமானது தொழில் ஸ்தானம் அப்படின்னால தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அந்த நேரத்தில் 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வீடுமனை வாசல் வாங்குவதும் கட்டுவதும் செய்யக்கூடிய காலகட்டங்களாக உருவெடுக்குன்றிருப்பீங்க. 9ஆம் இடத்தை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கனால உதவிகள் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த நேரத்தில் கொஞ்சம் வீடு லோன் போட்டு கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய, ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தா கடன் வாங்கி வீடுமனை வாசல் வாங்குவது கட்டுவதற்கான யோகங்கள் உருவாகுன்றீங்க. அப்போ கடன் வாங்க சொல்றீங்களா நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு சில லோனுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, அப்போ லோன் போட்டு ஏதாவது வீடு கட்டணும், தொழில் தொடங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா வருகின்ற 2025ஆம் ஆண்டு மே மாத காலகட்டத்துக்கு பிறகு முயற்சி எடுத்தால் உங்களை தேடி லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதே போல் 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் செல்ல இருக்கிறாரே மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு அது சிறப்பான அமைப்புகள் தானா அப்படின்னாக்கா கவலையே கொள்ள வேண்டாம். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியானவன் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த விதத்துலையும் கண்டகச்சனி பாதிப்புகளை ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது, நலமாகவே இருந்துட்டு இருப்பீங்க. அடுத்து 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால எதிராளிகளை வெல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. அதே போல் அதிர்ஷ்ட காட்டுகள் உங்களுக்கு வீசக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கனால இந்த வருடத்தில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா 2025 மே மாத காலகட்டத்துக்கு பிறகு 12ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தீர்த்த யாத்திரைகளில் ஒரு தடவையாக போயிட்டு நீங்கள் மூழ்கி குளிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம கருமாக்களை நீக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடமானது இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதனால் தெளிவாக சொல்ல வரங்க, இந்த வருடம் எல்லாமே கடன் சுமையிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னிராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கும். தொழில் பிரச்சனைகள் நீங்குவதற்கான ஒரு காலகட்டம் உருவாகும். சொந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். கடன் பிரச்சனைலேருந்து முழுமையாகவே மீண்டு வந்துடுவீங்க. கடன் பிரச்சனைகள் எங்கே நடந்ததுன்னு தெரியாத அளவுக்கு ஓடி போயிடுன்றீங்க. கணன்மணியிடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடு விட்டு பிரிந்திருக்கக்கூடிய கணன்மணி உறவுகள் எல்லாமே வருகின்ற 2025ஆம் ஆண்டு மே மாத காலகட்டத்துக்கு பிறகு ஒன்று சேரத்துக்கான ஒரு காலகட்டங்களாகவும் உருவெடுக்கிறத கண்குளர பார்க்க முடியுதுன்றீங்க. அதனால் இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டானது பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரிலேருந்து டிசம்பர் மாத காலகட்டம் வரலுமே கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வருடமானது ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துட்டு இருக்கு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.